ஒரு நாள் ஒரு முன்னாள் போலீஸ் ஒரு பூங்கா வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அவர் திடீரென்று ஒரு சிறிய பூனை சிக்கியிருப்பதைக் கண்டார். ஒரு பெரிய மரம் அந்த ஏழை விலங்கு வெளியே வர போராடிக் கொண்டிருந்தது. அதனால் அவர் மரத்தின் மீது ஏறி சிறிய பூனையை அடைய முயன்றார். ஆனால் முன்னாள் போலீஸ் அவரது கையில் பூனை கீறப்பட்டது போல் தோன்றியது. அவனுக்கு பயந்து அவன் கையை இழுத்து வலியால் கத்தினான். ஆனால் அவன் நிறுத்தாமல் மீண்டும் மீண்டும் பூனையை அடைய முயன்றான். மற்றொரு மனிதன் காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். கடவுளின் பொருட்டு நிறுத்துங்கள் என்று ஆச்சரியத்துடன் கத்தினான். இந்த பூனைக்கு உதவி செய்ய முயல்கிறது. அவர் அங்கிருந்து வெளியேறப் போகிறார். காவல்துறை அவரை பற்றி கவலைப்படவில்லை. அவர் இறுதியாக வெற்றி பெறும் வரை அந்த விலங்கை காப்பாற்றும் முயற்சியை தொடர்ந்தார். பின்னர் அவர் நடந்தார். அந்த மனிதனிடம், ஐயா, பூனையின் உள்ளுணர்வுதான் என்னை கீறவும் காயப்படுத்தவும் செய்கிறது என்றார். என்னை தற்காத்துக் கொள்ள முயல்கிறேன், ஆனால் என் அன்பை பகிர்ந்து கொள்வதும் பாதுகாப்பதும் என் வேலை. உங்களைச் சுற்றியுள்ள அனைவரையும் உங்கள் நெறிமுறைகளால் நடத்துங்கள். அவர்கள் மக்களை நீங்கள் விரும்பும் விதத்தில் நடத்துங்கள்.